அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் மாதம், குரோதி ஆண்டு ஆடி மாதம் 19வது நாள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் பயனில சொல்லாமை. குறள் 197. நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. தெளிவுரை: அறம் இல்லாதவற்றைச் சொன்னாலும் சொல்லலாம், சான்றோர் பயனற்ற சொற்களை சொல்லாமல் இருப்பது நன்மையாகும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று சுய தேடுதலுக்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள். ஆன்மீகம் மற்றும் பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகம் இருக்கும் என்று. வியாபார நுணுக்கங்களை அறிந்த உங்களுக்கு இன்று தொழில் துவங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும். குடும்பம், நட்பு வட்டாரம், இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்று. ஆனால் நீங்களே பாருங்கள், இன்று இடத்திற்கு தகுந்தாற் போல பேசுவீர்கள் நீங்கள். இன்று சில விஷயங்கள் புரியவில்லை என்றாலும் வாதிடுவீர்கள். பிரச்சனையை புலம்பி புலம்பி தள்ளும் சூழல் உருவாகும். நெருங்கிய நண்பர் ஆனாலும் உங்கள் ஃபோன் நம்பரை பலரும் பிளாக் செய்யும் அளவிற்கு வளர்க்காமல் பார்த்து கொள்ளுங்கள். கிரக சூழல் அப்படித்தான் இருக்கிறது. உங்களை வளர்த்த தாய்மாமா தான் உங்களை வழிநடத்துகிறார் இப்பொழுதும். இன்று அவரோடு சிறிது கருத்து வேறுபாடுகளும் தோன்ற வாய்ப்பு உண்டு. கவனம் கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து செல்வதால் சுற்றம் உங்களோடு தான் இருக்கும். இன்று விரல் போன்ற சிறு எலும்புகளில் அடிக்கடி முறிவு அல்லது வலி ஏற்படும். கால் எலும்பு உடைதல், கால் நரம்பு சுருட்டை, முடக்குவாதம், மேலிருந்து கீழே விழுதல், கற்களால் தாக்கப்படுதல், வலது காது தாடை பிரச்சனை, வலிப்பு, பல் நொறுங்குதல், சித்தப்பிரமை, பித்த நோய்கள், கண்களில் நீர் வடிதல், மனம் சார்ந்த அழுத்தம் இப்படியாக இருக்கும். இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்றாலும் ஏதோ ஒரு நோயுடன் இருப்பதாக பிரம்மையாகவே இருக்கும் என்று நாள் முழுவதும். தனது செல்வத்தின் மூலம் அனைவரையும் தனது வசம் இழுக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இன்று வரும். நீங்கள் செய்து வரும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வீட்டு டாக்குமெண்ட் பேங்கில் அடமானம் வைத்து வாங்கி மாதம் தவணை வேறு. ஆனாலும் கடனை நல்லபடியாக கட்டி முடித்து வீட்டின் பத்திரத்தை திருப்பி வாங்குவீர்கள். இன்னும் சில நாட்களில் மகிழ்ச்சியோடு கூட அப்பாடா என்று இருக்கும். இன்று உங்களுக்கு உடற்பயிற்சியில் ஆர்வம் ஏற்படும். இன்று காதல் சிறப்பு. உங்கள் காதல் குடும்பத்தில் பேசப்பட்டு திருமணம் வரை முடிவு செய்வீர்கள் என்று. என்ன ஆனாலும் வயது மூத்த பெண்தான். வீட்டில் சொல்லியதும் குடும்பத்தில் சண்டைதான் வந்தது. உங்கள் சித்தப்பா தான் வந்து சமாதானம் செய்தார். உங்களின் பிடிவாதம் முடிவில் மாற்றமில்லை என்பதால் திருமணம் நடத்த ஒத்துக்கொண்டார்கள் பெரியவர்கள். இன்று குழந்தை பிறப்பு தாமதம், மேலும் சிலருக்கு திருமணம் தாமதம். இந்த கவலை குடும்பத்தில் இருக்கும். உங்கள் மகனுக்கு திருமணமாகி 3 வருடங்கள் ஆகிவிட்டன. அவன் அம்மா கோவிலாக சென்று வேண்டிக் கொண்டுதான் இருக்கிறார். இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்காதது குடும்பத்தில் அனைவருக்குமே மனசஞ்சலத்தை தரத்தான் செய்தது. ஆனாலும் ஒருமுறை ராஜநாடி ஜோதிடரை சென்று பார்த்தபோது அவர் வலியுறுத்தியதுதான் இப்போ மருத்துவத்தை நாடி அதற்கு பலனும் கிடைத்திருக்கிறது. இப்போ ஆகும் அப்போ ஆகும் என மருத்துவம் பார்க்காமல் இருந்திருந்தால் என்ன ஆவது? ஜாதகத்தில் மருத்துவம் பார்த்துதான் குழந்தை உண்டாகும் என்பது கூட கணிக்கத்தான் செய்கிறார்கள். இன்னும் ஓரிரு மாதங்களில் குழந்தை பிரசவிக்க இருக்கிறது. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சந்தோஷம். ஏனா இது முதல் வாரிசு. இன்று தீமை செய்யக்கூட வரட்டு தைரியம் உருவாகும் உங்களுக்கு. உங்கள் குடும்பம் தான் பெரியது உங்கள் ஊரில். சிறு வயதிலேயே தொழிலுக்காக அங்கிருந்து வெளியூர் வந்த வருடங்கள் ஆயிற்று. இன்றும் குலப்பெருமையை இன்னும் மறக்கவில்லை. ஏக்கத்துடன் தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் ஒரு சந்தோஷம்தான். இன்று குடும்பத்தில் சில குழப்பமான நிகழ்வுக்கு யாரோ நமக்கு மருந்து மாயம் செய்து இருக்கலாம் என்ற எண்ணம். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் உறவினர்களுக்கும் எவ்வளவோ சொல்லிவிட்டனர். ஆனால் உங்கள் மனம்தான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆனால் கடைசியில் சஞ்சலத்துக்கு காரணம் மனம்தான். அது நிலையாக இல்லை என யோகா மாஸ்டர் சொன்ன பின் தான் புரிந்தது. இன்று யோகா போன்ற பயிற்சியில் சேருவீர்கள் நீங்கள். உங்கள் மனைவிக்கு குடலிருக்கு பிரச்சனை. எப்படியோ ரொம்ப நாள் தாக்குத்தான் பிடித்தார். ஆனால் இப்போ சமாளிக்க முடியவில்லை. மருத்துவர் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என சொல்லிவிட்டார். கையில் காசு இல்லை, நகையை விற்று பணமாக்குவீர்கள் என்று. விரும்பும் வாழ்க்கையை அனுபவிக்கும் உங்களுக்கு இன்று பொருளாதாரம் தொடர்ந்து மேம்படும். தொழில் மூலம் அதிக லாபம் கிடைக்கும் காலம் இது. பெண்கள் நீங்கள் புத்திசாலிதான். குடும்ப நிர்வாகம் உங்கள் கையில். அதுதான் பிரச்சனை போலும். மனுஷன்
வீட்டை பற்றிய எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கிறார் என்று எவ்வளவு முறைதான் நீங்களும் சொல்வீர்கள்? இன்று அவரோடு கூட சண்டைதான், சச்சரவுதான் பெரும்பாலும் இருக்கும். சில பெண்கள் கணவரை பிரிந்து வாழும் சூழ்நிலை கூட இன்று ஏற்படலாம். இன்று பிள்ளையார் கோயில், சக்தி கோயில், ஆறு, குளம், நீர்நிலை, வயல், மளிகை கடை, சலவை நிலையம், முருகன் கோயில், முனீஸ்வரன் கோயில், மண் குவியல், குப்பை மேடு, பழைய கட்டிடம், டயர் கடைகள் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று அழகு, கௌரி, லாவண்யா, பன்னீர், நந்தினி, செல்வி, சரவணன், பிரியா, மித்ரா, அருணன், ஆதவன், ஆதித்யன், அரவிந்த், சன்மதி, பானுச்சந்திரன், உஷா ராணி, கந்தையா, அருள்வேல், ஜெயராஜ், கந்தசாமி, சக்திவேல், ஞானமுத்து, பூர்ணகலா, இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்படும். இன்று சமையலில் வெள்ளை பூசணிக்காய், கத்தரிக்காய், முருங்கை, வாழைக்காய், சேனைக்கிழங்கு, முள்ளங்கி இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று சாம்பல் நிறம் மற்றும் ப்ளூ நிறம் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.